இன்றைக்கி நம்ம சோயாபீன்ஸ் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான சோயாபீன்ஸ் எடுத்துக்கோங்க. நான் பெரிய சோயாபீன்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் குட்டி சோயாபீன்ஸ் கூட எடுத்துக்கலாம். இது நல்லா சுடு தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸுக்கு இதை ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி இந்த சோயா தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்து நல்லா கையிலேயே பிழிஞ்சு கடாயில் மாற்றிக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க, கூடவே ஒரு ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. இது அடுப்பு ஆன் பண்ணி இது நல்லா பெரட்டி வச்சுக்கோங்க. ஒரு கடாய் சூடானதும் அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க, பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க, பட்டை கிராம்பு சேர்த்துக்கோங்க, ஆனியனும் பச்சை மிளகாயும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பெரட்டிக்கோங்க. இப்போ தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், அதையும் நல்லா பெரட்டிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, மஞ்சப்பொடி கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், கறி மசாலா கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நல்லா பிரட்டிக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்ல ஒரு கொதி விடுங்க. இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்ததும் இதில் நம்ம சோயாபீன்ஸை சேர்த்து நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை தூவி நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான், சிம்பிளான சோயா கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.